இங்க யாருக்கும் யாரும் நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது இல்ல. நான் ஒரு கோடீஸ்வரம் வயிற்றுலயோ இல்ல ராஜா வயிற்றுலயோ பிறந்து வரேன். என்னுடைய சொந்த உழைப்புல என்னுடைய டேலண்ட்டை வச்சுதான் நான் மேல வரணும்னு நினைக்கிறேன். 1000 தடை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவன் முன்னாடி சிரிச்சு பேசுறான், எவன் நம்மளை பத்தி பின்னாடி பேசுறான் புரிஞ்சுக்கவும் முடியல, தெரிஞ்சுக்கவும் முடியல. நீ ஒண்ணு சொல்லட்டுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா அடுத்த படிக்கு நீ போகாம நீ எங்க இருக்கியோ அங்கேயே இருந்துருவ. இவங்களெல்லாம் அசால்ட்டா தட்டி விட்டுட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்டோரி எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே சின்ன வயசுல ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் போது என்னுடைய டோபோமைன்ல போனது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எங்கேயாச்சும் ஒர்க்குக்கு போலாமா, மம்மி டாடிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாமா, நம்மளும் இவங்கள மாதிரி எப்படி ஆகுறது, எப்போ ஆகுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளாலேயும் உங்களை மாதிரி ஆக முடியுமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னுடைய மைண்ட்ல எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சு 12 இயர்ஸ்ல நான் ஓட ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சின்ன வயசுல நாங்க 3 பொண்ணா இருக்கும் போது யாரெல்லாம் இலக்காரமா பார்த்தாங்களோ அவங்க மூஞ்சில எல்லாம் செம்மையா கறி பூசணும்னு நினைச்சதுதான் என்னுடைய மைண்ட். இன்னைக்கு நான் எல்லாரும் மூஞ்சில கறி பூசிட்டேனான்னு தானே கேக்குறீங்க. அதெல்லாம் போதும்ன்ற அளவுக்கு பூசியாச்சு. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா, என்ன 1000 பேர் உங்களை தப்பா பேசினாலுமே உங்களை நீங்க என்னைக்குமே கிவ் அப் பண்ணாதீங்க. எதுக்காகன்னு கேக்குறீங்களா, பிகாஸ் நான் என்னைக்குமே நான் கிவ் அப் பண்ணதே கிடையாது. என்னை பத்தி இங்க சிரிச்சு பேசி பின்னாடி போய் பேசினவங்களும் இங்க நிறைய பேர். அதனால நான் சொல்றது என்னன்னா, your life and your decisions விட்டு மேல போயிட்டே இரு.